சாட்சியை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த CPWD அதிலே பிரதான பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன். ஓராண்டு காலம் எங்களுடைய வேதாகம வகுப்புகளிலே அவர் படித்திருந்தார். பின்பு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம். கொடுத்த பின்பதாக அவருக்கு நன்றாக பதவி உயர்வும் கிடைத்தது, இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைத்தது. ஒவ்வொரு அவருடைய சொந்த ஊருக்கு போகலாம் அல்லது டெல்லிக்கு போகலாம் என்று அவர் என்னிடத்திலே வந்து கேட்டார் ஆலோசனை, நான் எங்கு செல்வது என்று. நான் சொன்னேன், நீங்கள் செல்வது எங்கு என்பதை விட அதன் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் தேவனுடைய மகத்தான அந்த ஊழியத்தை நீங்கள் எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்று. அவர் தில்லிக்கு போகிறேன் என்று தீர்மானித்து விட்டார். வருடத்திற்கு 2 முறை நாங்கள் தில்லி நகரத்துக்கு செல்வோம். அங்கு நாங்கள் சென்று இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய வீட்டிலே வேத வகுப்பறை ஆரம்பித்து விட்டார். அநேக அரசியல் தலைவர்களுடைய அவர்களுடைய சந்திப்பிலும் அவர் வேதத்தை குறித்து அதிகமாக பேசுகிறவராகவே இருந்தார். அவர் என்னிடம் கேட்டார், அருகில ஒரு சபை இருக்கிறது, அந்த சபை ஆதிக்குரிய ரீதியில வளர்ந்த சபையல்ல, சமந்தாச்சாரத்தை பின்பற்றுகிற சபை, அங்கே போகலாமா என்று கேட்டேன். நான் சொன்னேன், அங்கு போங்கள், ஆனால் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம், ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவம் குறித்து நீங்கள் அதிகமாக பேசுங்கள் என்று. அவர் பேசிய பொழுது அந்த சபைக்குள்ளாகவும் ஒரு நல்ல எழுப்புதல் உண்டாயிற்று. கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இப்படிதான் எல்லா மந்தைகளும் தேவனோடு ஒரே எல்லா ஆத்துமாக்களும் ஒரே மந்தை தேவனுக்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டும் என்றது தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இதுதான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. Hallelujah, glory to God, hallelujah. So the end days mission of Jesus, we have to understand what is our responsibility. People, there are many good souls are there. Maybe they are not in the full gospel, but then also there are very good souls are there. Maybe they are also Holy Spirit baptized people, but then due to some bondage or something, they are not getting, the permission or whatever it may be to come to this fold of oneness of the one church, of the Holy Spirit baptized church. Yes. Now, my and your responsibility is book of Jeremiah, 23rd chapter, 3rd verse. Book of Jeremiah, 23rd chapter, 3rd verse. You first translate that. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே தேவனை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவருமே ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனை குறித்து அறிகிற அறிவின் நிலையாய் இருக்கிறது என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே எரேமியா 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதுதான் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று. 23rd, you can read in Tamil now. எரேமியா 23வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். Glory to God, hallelujah. It says, flock out of all countries, or out of all countries, full. It means not only you should not be satisfied if you are in Tamil Nadu, only people of Tamil Nadu to be saved, or only they should be brought. No, out of all countries, He is going to gather all the flocks. And me and you have to be pastor, have to be trained leaders, have to be the trained, anointed servants of God to take care of all such scattered souls, scattered flocks, scattered sheep in all the countries. That is why in my heart, sometimes I even don't feel like to get up in the morning. When morning 2 o'clock I have to go and catch the flight. Sometime morning 3 o'clock I have to go and catch the flight. Sometime midnight I have to go. Sometime, very difficult to travel. It is not easy job to travel. Every week I have to be in a new country. Assignments are there. I have given the appointment to so many people. But then I always remember, no, this is my mission which God has given to me. It is the mission of God to all countries. Go to all countries. Teach them about the first century church model. Teach them about the first century Holy Spirit baptized full gospel church model, and bring all of them, all scattered, to one fold
oneness under the anointing of the Holy Spirit, the full gospel church. Glory to God. Hallelujah. ஆகவே இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லா தேசங்களில் இருந்தும் ஆடுகளை மந்தையில் சேர்ப்பேன். அப்படி என்றால் தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும் தமிழ் மக்கள் மட்டும் சேர்க்கப்பட்டால் போதும் என்று அல்ல. இந்தியாவிலே மற்ற மாநிலங்களிலும் இதையும் தாண்டி இந்தியாவையும் தாண்டி எல்லா தேசங்களிலும் இருந்து சில வேளைகளிலே நானும் எனக்கும் கூட அதிகாலை 2 மணி 3 மணி நான் விமான நிலையத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அநேகரை நான் சந்திக்க வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறேன். ஏன் வாக்களித்திருக்கிறேன் என்றால் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தலையாய கட்டளை, கடமை, ஊழியம் இது. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசத்தாரையும் அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று வேத வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Glory to God. உண்டாவதாக. Hallelujah. Glory to God. It says, book of Jeremiah 23, 3rd verse, they shall be fruitful and they shall increase, because they are the sheep, good souls, but they are scattered. They are scattered. They are in different places. They are not in this full gospel. They are not in this fold. They are in some other fold. Gather them. Gather them. Bring them under one fold. Glory to God. Hallelujah. அவர்கள் நல்ல ஆத்துமாக்கள், ஆனால் இந்த மந்தைக்குள்ளாக இல்லை. அவர்கள் வெவ்வேறு இடத்தில் சிதறப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஒன்று சேருங்கள், அவர்களை தேவன் போஷிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Jeremiah 3rd chapter 15th verse, what it says, he will give us pastors according to his heart, which shall feed the new flocks. People, those who are scattered, they will bring them under one fold. And the new pastor, the pastors, trained pastors like me and you, trained pastors, those who now understood the thing, trained pastor will feed them with, important is, with knowledge and understanding, with the biblical doctrine. Glory to God. Hallelujah. எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். ஏற்ற மேய்ப்பர்கள் என்றால் உங்களை மென்னையும் போன்ற நல்ல தேர்ச்சி பெற்ற போதகர்களாக இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு தெளிந்த உபதேசத்தை நம்மால் கொடுக்க முடியும். We all know the church histories, which year the churches were formed, which year the denominations are formed. We all know about that thing. Some churches denominations are formed during 1947. Some church denominations are formed in India, during 1952. Some churches during 1928, and all those things are there. Some new denominations are there. Glory to God. Hallelujah. They are doing good. Fantastic. But then again, if they say that I don't want to meet you, I don't want to mix you, my church is the only church, if the people come to my church only will go to heaven, and then bring that partition wall, no. That is not acceptable. All Holy Spirit baptized church, in accordance with the first century church model, are the chosen children of God, are the chosen servants of God, are the citizen of the kingdom of God, like me and you all. This we have to understand. That is why book of Ephesians 2nd chapter 14th verse, we have to break. This is also our end days ministry. Break the partition wall, discrimination wall between the denominations to denominations. They are very deep teaching in it. Maybe some other day we are going to have these things, because the time constraint, I am not going into details. நாம் சபையின் சரித்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே சில சபை ஸ்தாபனங்கள் 1947, 1952, 1928 இந்த வருடங்களிலே அது துவக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு சில சபை இப்படி சொல்லுவோம், எங்க சபைக்கு வந்தா மட்டுமே பரலோக ராஜ்யம் போக முடியும், எங்க வார்த்தையை கேட்டா மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி அல்ல. 1ஆம் நூற்றாண்டு சபையை போல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற சபையா இருந்தால் மட்டுமே இங்கேயும் கனி தர முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரமாக முடியும். எபேசியர் 2:14 சொல்லப்படுகிறது போல பிரிவினையின் மதில்கள், இந்த உபதேசக்காரர்கள் என்கிற பிரிவினை மதில்களுக்கு உடை தெரிய வேண்டும். Breaking the partition wall, book of Ephesians 2nd chapter 14th verse, breaking the partition wall, because we all are baptized by the same Holy Spirit. We are baptized
by the same our Father, Son, and the Holy Spirit. We are all the children of God as long as we are under the kingdom principle. We are following the kingdom principle. We are one. So let us break that denomination kind of factor which are now in this 21st century, which are more, even early days also it was there, but then the end days we have to break the partition wall in between us. Glory to God. Hallelujah. அதே எபேசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த உபதேசம் அந்த உபதேசம் என்ற பிரிவினை உடைத்திட வேண்டும். ஏனென்றால் அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதே தேவனாகிய கர்த்தரை தான் நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒரே வேதத்தை தான் நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆகவே இங்க இருக்கிற பெரியவன் சிறியவன், பெரிய ஜாதி சிறிய ஜாதி, இன்னார் இந்த உபதேசம் என்ற எல்லா விதமான அந்த பிரிவினையில் உடைக்கப்பட்டு ஒரே மந்தையாய் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று இதுதான் கடைசி கால ஊழியமாய் இருக்கிறது. Glory to God. Hallelujah. In the book of 1 Corinthians, 1st chapter, 10th and 12th verse, if you can read in Tamil, I'll be thankful to you, David. Read in Tamil, book of 1 Corinthians, 1st chapter, 10th and 12th verse. Anyhow, for your information, God has taken me to the 1st Corinthians church. Physically, I visited there and I was preaching there for 3 days. God also took me to the church of Galatians. God also took me to the village of Aquila and Priscilla, which is mentioned in the Bible in Macedonia. God took me to all those places. I really give all honor, all glory, and all thanks. In the Corinthians churches, there were such kind of divisions were there. Let us read book of 1 Corinthians, 1st chapter, 10th and 12th verse. உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவ கிருபையினாலே அந்த கொரிந்து சபையிலும் அந்த கலேசியா சபையிலும் நான் 2-3 நாட்கள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவர்களுடைய கிராமத்தில் நான் சந்தித்து நான் வந்திருக்கிறேன். தேவ கிருபையிலே இப்பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். எல்லாரும் in the sense எல்லாரும் from Tamil Nadu, எல்லாரும் from Karnataka, எல்லாரும் from Germany, எல்லாரும் from Europe, எல்லாரும் from USA, from the whole earth planet, from every corner of this earth planet, எல்லாரும், as long as those who are baptized by the Holy Spirit, baptized under the water, you have put on Jesus Christ upon you in accordance with the book of Galatians 3rd chapter 27th verse. We have read that thing. You all, it is not only for 1 or 2, it is for everybody. Even if some people, those are speaking in Chinese language or in Japanese language or in any language, but then they are the children of God. If says Yallarum, all, glory to God, hallelujah. எல்லாரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜனம், மொழி பேசும் ஜனம் என்று அல்ல. அது சீனர்களானாலும் ஜப்பானியர்களானாலும் இந்தியர்களானாலும் எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாருமே ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Glory to God. Hallelujah. 12th verse. Read 12th verse. 12th verse. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். Again next verse. 13ஆம் வசனம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றீர்கள். 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடி. Glory to God. Hallelujah. Now you have understood that some of you say that I am from Paulo's groupism, politics, groupism is coming. Division is coming. I am from Paulo's group. I am from Cephas group. I am from that denomination. I am from this denomination. Is Jesus Christ died on the cross of Calvary? One hand for Methodist Church, one hand for CSA Church, one hand for Marthoma Church. It is like that? No, it is not like that.
Jesus died on the cross of Calvary for the whole humanity. Whosoever shall believeth on him shall not perish but shall have everlasting life. Whosoever are fulfilling the kingdom principle are born again, like Nicodemus, as Jesus spoke to him, born again and born of water, that is water baptism, and born of Holy Spirit, the Holy Spirit baptism, the citizen of the kingdom of God. Hallelujah. Me and you cannot bring divisions and cannot bring this partition wall between such kind of things. We have to break. People, those who are speaking about that, the groupism and all those things, they are children in Christ. They are babies in Christ, and babies in Christ will not be raptured. இங்கு நாம் வாசித்த 12ஆம் வசனத்தின்படி நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்வது இங்கு எப்படி என்றால், அரசியல் கூட்டமைப்பு வைப்பது போல தேவன் இதை முற்றிலும் விரும்புகிற தேவன் அல்ல. தேவன் இது முற்றிலும் இதற்கு எதிரானவர் தான். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் வளராதவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே அழுந்ததும், என்னுடைய ஒரு கை பாப்டிஸ்ட் சபைக்கு, என்னுடைய ஒரு கை மார்த்தோமா சபைக்கு, என்னுடைய ஒரு கை பெந்தேகோஸ்தே, என்னுடைய ஒரு கை சிஎஸ்ஐ என்று அப்படி பிரித்து கொடுக்கவில்லை. எல்லா மனுபுத்திரருக்காகவும் ஒரே தரம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா மனுபுத்திரருக்காகவும் மரித்த பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கும் பொழுது நாமும் அந்த பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது. Glory to God. Hallelujah. Let us read book of Colossians, first chapter, 16 and 20th verse. Because Jesus has reconciled with all the visible things and invisible things. Only we can see from the earth planet, we can see sun and moon and some stars. We say that only these are the planets, but then there are many more invisible planets in this world. Everything has been created by Jesus Christ. This earth planet was defiled by Adam and Eve. This earth planet was totally defiled because they became disobedient children of God. Disobedient, and a new name came to this earth planet, sinners. Before, God was calling them, oh my son, oh my son. Later on, he started calling them, oh you sinners. So like this, now once again, 2000 years back, Jesus has reconciled and made this earth planet, once again cleansed with his precious blood from the cross of Calvary. விஞ்ஞான ரீதியிலே நாம் இப்படி சொல்ல உண்டு, 9 கிரகணங்கள் என்று. 9 மட்டுமல்ல, அதற்கு மேலானது உண்டு. அவைகள் கிரகணங்களில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. பூமி என்னும் கிரகணத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளாக உண்டாக்கினார். மகனே மகளே என்று அழைத்த தேவன் பாவத்தில் விழுந்த பின்பதாக, அதற்கு பின்பதாக பாவ ஜனம், பாவிகள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டங்கள், அது 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி பிதாவோடு நாம் மீண்டும் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைத்திருக்கிறார் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Read that book of Colossians, first chapter, 16 and 20th verse. கொலோசியர் 1வது அதிகாரம் 16, 20 இந்த வசனங்களை வாசிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். Visible and invisible things. Okay. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 20வது வசனத்தை, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Reconciliation. Reconciled. Jesus reconciled once again with this earth planet which was defiled by Adam and Eve, reconciled with the whole universe. That is why, that day there was a solar eclipse. When Jesus died on the cross of the Calvary, when he told finish, that time the solar eclipse was there. There is a scientific, because we teach Bible and science also. We teach to so many NASA scientists and so many other scientists, because our academy is also producing many scientists in the world. Many scientists from the NASA, many scientists, they attend our scientific. We are proving that Newton's theory is based from the Bible.
Archimedes principle is from the Bible. Einstein theory is from the Bible. All those things I am proving, all those things and all. Anyhow, that is a separate thing. Even all such kind of, big scientists, the doctors, they attend our seminars and they are very well convinced they cannot utter for any argument. They have to be convinced when we read about all those things. Anyhow, what my focus is over here, that Jesus went on the cross of Calvary. When he died, there was a solar eclipse. Why? Because all came in one line. When the earth planet come in one line with the sun, that thing, this eclipse comes. Eclipse will be there. So it means reconcile, made the earth once again in one line. Glory to God. And the solar eclipse was there. We'll teach about this scientific thing maybe in some other days. Glory to God. Hallelujah. Jesus reconciled. Who are me and you? Yes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒப்புரவாகுதல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த க்ஷணத்திலே பூமி எங்கும் காற்றோடு காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த நேரத்திலே ஒரு சூரிய கிரகணம் உண்டாயிருக்கிறது. சூரிய கிரகணம் எப்படி உண்டாயிருக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். எப்பொழுது பூமி சூரியன் என்றால் ஒரே நேர்கோட்டிலே அந்த நிற்கிற நிலைக்கு வரும் பொழுது அப்பொழுது அந்த சூரிய கிரகணம் ஏற்படும். அப்படித்தான் இந்த ஒப்புரவாக்கப்படுதலும் நாம் ஒருமனமாய் தேவனோடு சீர்பொருந்த ஆதாம் ஏவாளின் மூலமாக சீர்குலைந்த இந்த உலகத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டு சீர்பொருந்தும்படியாக இதை செய்தார். இந்த காரியத்தை நான் அநேக நாசா விஞ்ஞானிகளோடு நான் கலந்திருக்கிறேன். அது அநேக காரியங்கள். இந்த காரியத்தை குறித்ததான மிகவும் விளக்கமானது நான் வேறொரு நாட்களிலே வேறொரு வகுப்பிலே உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நான் கற்றுக் கொடுக்கிறேன். So if at all we want to be better than the best leader, we want to be a very great warrior after this, the corona, if at all we want that our church should grow in all dimensions, then we also have to reconcile with someone with whom we were in disputes, with somebody to whom we were not talking for a long time. Maybe the husband, wife are not talking, but now, today only you have to reconcile. Today if you are not talking with your brother and sister or your co-pastor or your somebody, believers who has hurt you like anything, but then I'll say, today you have to reconcile. Talk to them. Give them a call. Ask forgiveness, because the word of God says, if you don't forgive others, your sins will not be forgiven. ஆகவே இந்த நாட்களிலே நாம் சிறந்தவர்களுக்கு மேலான தலைவர்களாக இருக்க வேண்டும். கொரோனா காலத்திற்கு பின்பதாக என்னுடைய சபை எல்லா விதமான நிலையிலும் வளர வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் ஒப்புரவாக வேண்டும். யாரோடு என்றால் தேவனோடு மட்டுமல்ல, யாரோடு நமக்கு மனக்கசப்பு மன்னிக்க முடியாத நிலை இருக்குமானால் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்ததை மறந்து சீர்பொருந்தி மனம் பொருந்தி அப்படி இருக்கும் பொழுது நாம் சிறந்தவற்றுக்கும் மேலான தலைவர்களாக இருக்க முடியும். நம்முடைய சபையிலும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொரோனா காலத்திற்கு பின்பதாக நிச்சயம் பார்க்க முடியும் என்று நான் சொல்கிறேன். In one country, I don't want to mention very specifically. In one country, maybe our Bishop knows very well, it's Albania. One of the minister, the top minister, his wife was whenever I go, the protocol is there. The government is giving one officer in licensing to me who will be arranging helicopter for me, who will be arranging all such kind of my transport and all those things and all. So his wife was my licensing officer. She was also the director of the whole of the country, the director of education, like deputy minister, and that was there. So she was with me for 7 days, and during that time I started giving her the gospel and all those things. And then she one day told, brother, yes, what you are teaching is good. I am in a problem. I am not in a talking terms with my husband's brother. I am not in talking terms with my own sister. I am not in talking terms with my own. Like some people, I told, okay, give me the list to whom you are not in talking terms. Then I've given her a therapy, anyhow, because the time I'm not going. I told, tomorrow morning, you pick up, you all with the list, pick up, take the phone and start talking to them. Say, I love you, I forgive you, you forgive me, and all. Then after 3rd day, she told, I'm so happy.
20 of my family members are now are becoming my, they are in talking terms with me. I called them for dinner. I must also go there. I told, okay, fine. So like this, reconciliation. Today, you have to start practicing that thing. Glory to God. Hallelujah. If at all we have to be better than the best leader, or if at all if we want to be in the first batch of resurrection. I am talking about the first batch of resurrection. Glory to God. Hallelujah. நாம் சிறந்தவர்களுக்கும் மேலான தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வருகையின் முதல் கூட்டமாய் நாம் செல்ல விரும்புகிறவர்களானால் நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்பேனியா என்கிற நாட்டிலே எங்களுக்கும் தெரியும், நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் தெரியும். என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒருவர், அவர்கள் தான் என்னுடைய வானூர்தி ஹெலிகாப்டர் பைலட் எல்லாம் அவர்கள் ஒழுங்கு செய்வார்கள். அவர்கள் யார் என்றால் என்னுடைய துறையிலே கல்வித்துறைக்கான ஆசிரியரா இருக்கிறவர்கள். அவர்கள் என்னிடம் சொல்வார்கள், எனக்கு நெருக்கமான இணக்கமான என்னுடைய குடும்பத்தில் உள்ள இன்னார் எனக்கு மனக்கசப்பு இருக்கிறது, அவர்களோட என்னால் சரியாக பேச முடியவில்லை என்று நான் சொன்னேன். இப்பொழுது நேரம் இல்லை, நீங்கள் நாளைக்கு அவருடைய பெயர், அவர்களுடைய கைபேசி எண், தொலைபேசி எண்ணை எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தெரிவித்து, இந்தந்த காரியத்தில் உங்கள் மீது எனக்கு மனக்கசப்பு இருந்தது, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா அதை நான் மன்னிக்கிறேன், மறந்து உங்களோடு ஒப்புரவாகி விடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றேன். அதை அவர்கள் செய்தார்கள். 3 நாட்களுக்குள்ளே சந்தோஷமான செய்தி வந்து சொன்னார்கள். அந்த குடும்பத்தார்கள் 20 பேர் அவர்களோடு நல்ல ஐக்கியமாய் ஒப்புரவாகும்படியாக தேவன் செய்து விட்டார் என்று கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரோடும் ஒப்புரவாகும் பொழுதுதான் சிறந்தவற்றுக்கும் மேலான தலைவர்களாக ஆக முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். Glory to God. Hallelujah. As I told you earlier, lot of posts and positions will be there, but in my life neither the post or position nor the money, not anything could not divert me, could not distract me from my focused goal, from my goal. God, I give all honor and all glory to God, because I know we are more superior. For something for us is much more bigger than the things of the world. These are all small positions in the world. Even if, let's suppose, a prime minister is there, how many years he can be in the seat? He can be there only for, in India, he can be there in the seat only for 5 years. Abdul Kalam in India, very big scientist, very big, very good, successful president, but only for 5 years he was there. Member of Parliament, how many years they will be on the seat? They will be ruling only for 5 years. Ruling people will be only for 5 years. But we know that me and you are not for the 5 years. Me and you are not for the 10 years. Me and you are not for even 100 years. Let us read. We are for how many years? Book of Revelation 20 chapter 6th verse. This is the first batch of resurrection which I am talking, and we are preparing, training, teaching all the pastors everywhere, the lay leaders, evangelists, everybody to be partaker of the first batch of resurrection. Glory to God. Hallelujah. இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, எனக்கு அநேக பதவிகள், அநேக பிரமாணங்கள், பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதுவுமே தேவன் என்னை அழைத்த அழைப்பை விட்டு வழி விலகச் செய்வதில்லை. ஏனென்றால் என்னுடைய கண்ணோக்கம் எல்லாம் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார், அதற்காக நான் ஓட வேண்டும் என்று. அந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தேசத்திலே பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மந்திரி ஆனாலும் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் 5 வருட காலம். உதாரணமாக நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 5 ஆண்டுகளே அவரால் ஜனாதிபதியாக காலம் அவர் பதவி வகிக்க முடிந்தது. ஆனால் நாமோ தேவ பிள்ளைகளாகி நாமோ 5 வருடம், 10 வருடம், 100 வருடம் அல்ல, அதற்கும் மேலாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கான பங்குள்ளவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்களுமே 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். Hallelujah, 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 hallelujah. Glory to God. So the post and position of, the member of parliament or whatever it may be is not attracting us. We know we are not for 5 years ruling. Me and you, the Holy Spirit baptized,
congregation, me and you, those who have fulfilled the kingdom principle, water baptized, Holy Spirit baptized, and grown up towards the maturity level like of the same stature of Jesus Christ, even if we die physically on this, for us there is no second death. What is second death? We already read in the book of Revelation 21 chapter 8 verse. What is the second death? For us there is no second death. We will be in the first batch of resurrection, that is the rapture. We are preparing the group for that rapture. Glory to God. Hallelujah. ஆமென். வெளிப்படுத்தல் 26 நாம் வாசித்தபடியே இந்த 6 வருட அரசாட்சி எப்படி என்றால் 5 வருட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இல்ல வேற எந்த ஒரு பதவி பிரமாணமும் இல்ல, 1000 வருடம் தேவனோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:8 நாம் பார்த்தபடியே அந்த இரண்டாம் மரணம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த மரணம் நமக்கு இராது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. As there are 7 resurrection, at the end, after white throne, everybody, holy, unholy, righteousness, all that, everybody will be resurrected. But me and you have to be resurrected before the Antichrist period, before the tribulation period starts. 3.5 years followed by 3.5 years. That is the Antichrist period. Before that, me and you, like the chaste virgin, as Apostle Paul talks in the book of 1 Corinthians, 2 Corinthians, he talk about that it is his desire to present all of us like a chaste virgin. Me and you, like a chaste virgin, will be raptured before the Antichrist period is set in. That is our goal. That is the mission. That is for which we are laboring for. Glory to God. Hallelujah. 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறது போல, சுத்திகரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகைகளை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் 7 வகையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அவருடைய வருகையிலே அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அதுவேதான் மகா பெரிய சாக்கியமாய் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Glory to God. Hallelujah. Just like the chaste virgin, we have to remain, like a chaste virgin. We have to remain like a chaste virgin till the very end. We have to endure till the very end. Also in the book of Matthew, Jesus also spoke, book of Matthew 24 chapter, those who are enduring till the very end shall be saved. புத்தியுள்ள கன்னிகையை போல முடிவு பரியந்தம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவரே ரட்சிக்கப்படுவான் என்று. Read book of 2 Corinthians 11 chapter 2nd verse. Book of 2 Corinthians 11 chapter 2nd verse. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். What is the final the goal of me and you, like apostle, like Paul, myself, yourself, all those servants of God, our final goal, what is that? That our congregation, whichever geographical area you belongs to, our congregation should be presented like a chaste virgin, matured like Jesus Christ to the bridegroom. That is mine and your ministry. Otherwise, we are the people of no use. Glory to God. Hallelujah. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவென்றால், கற்புள்ள கன்னிகையாக நாமும் நம்முடைய சபையில் உள்ள ஆத்துமாக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற நிலைக்கு ஏற்றபடி வளர வேண்டும் என்று, இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். I have only 3 minutes left, so I am just rushing to conclude this thing. The first batch of resurrections, it is mentioned there. You can read at your home 1 Thessalonians 4th chapter 16th and 17th verse. It is mentioned over there. You can read at home. Like there will be a trumpet sound will be there. The last trumpet will be there. Those who are dead in Christ will rise first, and we, those who will be remaining on this earth, we shall be caught up in the midair. This is the first batch of resurrection. This is called the rapture. Before the Antichrist period, we have to be raptured. For that only we are struggling. I am teaching you for that. Hallelujah.
ஒன்று தெசலோனிக்கேயர் 4:17 இது முடித்தும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்கிறது. இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Sometimes I give that scientific explanation also. With the scientific knowledge I give, our bones, those will be buried in the soil, that bone will also be quickened up, will receive a new body. Scientifically it is possible. None of the doctors, they could not have a debate with me. It is proved that our bones, even if it is buried, will be able to hear the sound and we will be quickened up, we will be transformed, we will receive a new body. Glory to God. Hallelujah. நம்முடைய சரீரம் புதைக்கப்பட்டிருந்தாலுமே சரி, நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்த அநேக Last slide. You have finished? Yes. Okay, there was some sound problems there. So you just note down this verse. The 10 virgins, everybody knows 50% were wise, 50% were foolish. All were virgins. The qualification is same. All are virgins. In the sense, in the congregation of the full gospel churches, all are virgins. All are kingdom. They have fulfilled the kingdom principles. All of them are water baptized, immersion water baptized. All of them are Holy Spirit baptized. But then 50% are not vigilant, like foolish. 50% were vigilant, having the torch light always with them. It means they were always under the fire anointing, and those virgin only will be caught up. Other foolish virgin will be left behind. இங்கு நாம் 10 கன்னிகைகளை குறித்த உவமை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதில் 50% புத்தி உள்ளவர்கள், 50% அவர்கள் புத்தியற்றவர்கள். புத்தியுள்ளவர்கள் எப்படி என்றால், எப்பொழுதுமே அவர்களுடைய ஆவிக்குரிய அனலை பற்றி எதையே செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். புத்தியுள்ள கன்னிகைகளாய் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனை நோக்கி செல்லுகிற, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்ற கன்னிகைகளாக நாமும் இருக்கிறோம். அவருடைய வருகையிலே புத்தியுள்ள கன்னிகைகளாக நாமும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So let us all jointly prepare our congregation as a wise virgin, not the foolish virgin. Always under the fire anointing. The sound of trumpet, whosoever will be listening the sound of trumpet, in accordance with the book of 1 Corinthians 15 chapter 51 and 52, also book of Revelation 1 and 10, only those people will hear, those who are sleeping in the Lord with that maturity level of the same stature of like Jesus Christ, and those who are alive, they will be caught up of the same stature, those who are like Jesus Christ. Other foolish virgins will be left behind. We want to be in the group of the first batch of resurrection, of the wise virgin, always vigilant, always having the torch, always having the light, always having the fire anointing. Then only we can hear the sound of trumpet and we will be the resurrected. Glory to God. Hallelujah. 1 கொரிந்தியர் 15:51-52 இந்த வசனங்களிலும், வெளிப்படுத்தல் 1:10 வசனத்திலும் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள கன்னிகைகளை போல எப்பொழுதும் விழித்திருந்து அனல் கொண்டவர்களாக அப்படி இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த எக்கால துணி கேட்கப்படும். அப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகையிலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய சபையினரையும் சபை அங்கத்தினர்களையும் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். If we are not raptured, then all our ministry, fasting, prayer, hard work, it will be in vain. We have to be resurrected in the first batch of resurrection, in the rapture. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியம் எல்லாம் விருதாவாய் போகும். ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற முதல் கூட்டமாய் நாமும் இருக்க வேண்டும். Now to conclude the last verse of the day of this session of the teaching program, how
we can hear that trumpet. If we are not grieving the Holy Spirit which is sealed unto me and you for the day of resurrection. If we don't grieve, yes, we will be raptured. If we keep on grieving the Holy Spirit, because the word of God says, all sins will be forgiven, but the sins against the Holy Spirit will not be forgiven. Read book of Ephesians 4th chapter 30 and 31, and I conclude, hand over back to our Bishop Ayya, Bishop Paul, Dr. Paul Ambi. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31 இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Don't grieve. Don't grieve the Holy Spirit which is sealed unto you for the day of resurrection. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. And what are the things which are grieving the Holy Spirit? Maybe the pastor is having Holy Spirit, maybe the churches are having Holy Spirit, but then what are the things grieving the Holy Spirit? Number 1, read. முதலாவது கசப்பு, number 1. Number 2, கசப்பு. Number 2, கோபமும். Okay. Number 3, மூர்க்கமும். Okay. கூக்குரலும். Okay. தூஷணமும். மற்ற எந்த துர்க்குணமும் விட்டு நீங்க கடவது. And all such kind of malices, everything, A, B, C, D, everything. You know very well. I conclude over here. I hand over back to our pastor, Professor Paul, Dr. Paul Ambi. Glory to God. Glory to God. God bless you all. The certificates you will be getting, our Bishop is going to announce within 1 week time. He is going to send you by the email. You are free to ask any questions. Send the emails. Be in touch with our Bishop Ayya. He will forward the things to me and we will be in touch. Glory to God. Hallelujah. Next time, if you arrange your believers, the church believers, how to share the gospel between 5 to 10 minutes while traveling in a train, while going in the flight, that teaching I'll be able to teach your whole of your congregation member if a time and date is fixed for us. Glory to God. Hallelujah. God bless. அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஐயா பவுல் அம்பி அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தமானால் நேரம் தாம் கொடுக்கப்படுமானால் அடுத்த வகுப்பிலே உங்களுடைய விசுவாசிகளுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். எப்படி 5-10 நிமிடங்களிலே நாம் நல்ல சிறப்பான விதத்திலே சுவிசேஷம் சொல்வது என்பதை குறித்தும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நாமமே மகிமைப்படுவதாக. நன்றி.